காலையில எழுந்து வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு குடிக்க டீயும் போட்டு காலையில இந்த பசங்க எழுந்துக்காம இருந்தா 2 அடியும் போட்டு சாப்பாடு செஞ்சு அதையும் எல்லாருக்கும் போட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு கடைசியா இந்த துணி துவைக்கிறப்போ வரும் பாரு கோவம். எப்பா 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 கையே விட்டு போகுதுப்பா. ராஜு, நைட்ல செம்ம மழை பெஞ்சது இல்ல? இன்னைக்கு ஸ்கூல் ரொம்ப போரா இருந்துச்சுல்ல மணி. அப்புறம் சொல்ல மறந்துட்டு பாரு, நம்ம மஸ்கிட்டோ ரேஞ்சர்ஸ் டீமுக்கும் பக்கத்து ஒரு காக்ரோச் பேட்டல் டீமுக்கும் ஈவினிங் 5 மணிக்கு மேட்ச்டா, மறக்காம வந்துடுறா. ஓகேடா, பட் ஒன் திங், லாஸ்ட் மேட்ச்ல நம்ம ஃபீல்டிங்ல சொதப்பின மாதிரி இந்த மேட்ச்ல கண்டிப்பா சொதப்ப கூடாது. வெற்றி நம்ம மஸ்கிட்டோ டீமுக்கு தான். எஸ், வெற்றி நமதே. சரி, 5 மணிக்கு மீட் பண்ணுவோம். பாய். ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கு. அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? டேய் ராஜு, நான் மேல இருக்கேன்டா, இரு கீழே வரேன். மேல இருக்கீங்களா? சீக்கிரம் கீழே வாங்கம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. என்னடா ராஜு, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போச்சு? ஏன்டா பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க? மிஸ் என்ன ரொம்ப ஹோம்வொர்க் கொடுத்துட்டாங்களா இல்ல நீ ரொம்ப படிச்சிட்டியா? ஆமாமா, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ரொம்ப போருமா. இன்னைக்கு ஜஸ்ட் இன்ட்ரோ தான் கொடுத்தாங்க, நாளையில இருந்து தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. ஃபர்ஸ்ட் டே தானடா, அப்படிதான் இருக்கும். போக போக எல்லாம் ஜாலி ஆயிடும். சரி, புக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா? வந்துட்டாங்கம்மா. அப்புறம் நாளையில இருந்து கம்பல்சரி யூனிஃபார்ம் போட்டு வரணுமாமா. ஃபர்ஸ்ட் டேனால கலெக்டர்ஸ் அலோவ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு போகல அப்புறம் எனக்கு ஃபைன் போட்டுருவாங்கம்மா. அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்ல. Dress தைக்க கொடுத்தத நான் வாங்கிட்டேன். நாளையில இருந்து நீ யூனிஃபார்ம் போட்டுட்டு போலாம். சூப்பர்மா சூப்பர்மா. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருந்தா தாங்களேன். ஐயையோ, இப்பன்னு பார்த்து வீட்ல எதுவுமே இல்லையேடா. சரி இரு, ஏதாச்சும் நான் ரெடி பண்ணி தரேன், வெயிட் பண்ணு. டேய் மிக்கி, மேல என்னடா பண்ற? கீழே வா கீழே வா, பால் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. வா வா வா, ஓடி வா ஓடி வா. ராஜு, கஷ்டப்பட்டு ஒரு ஸ்நாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் உனக்காக. அது உனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்தா. ஐ, வேர்க்கடலை பர்ஃபி எனக்கு ரொம்ப பிடிக்குமா இது. சாப்பிடுடா, ஃபுல்லா உனக்கு தான். அம்மா, நான் ஸ்கூலுக்கும் இந்த ஸ்நாக்ஸே எடுத்துட்டு போறேம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அம்மா, எனக்கு ஒரு டவுட்டுமா, இந்த பர்ஃபில என்னென்ன பொருளாமா போட்டு செய்வாங்க? பாத்தியா, பர்ஃபி எவ்வளவு சூப்பரா இருக்கு. இதுல வெல்லம், வேர்க்கடலை, ஏலக்காய் எல்லாம் இருக்கு. சர்க்கரையை விட வெல்லம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது ராஜு. சரிம்மா சரிம்மா சரிம்மா, பிரிக்க வேண்டியதுதான். இப்ப இந்த பர்ஃபி ரேட் எவ்வளவுமா? ராஜு, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இது 2 ரூபாய் தான். ஆனா இப்ப இதோட ரேட் 5 ரூபாய். போக போக ரேட் ஏறிட்டே தாண்டா இருக்கு. ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் ரேட் ஏறிட்டே தாம்மா இருக்கும். எஸ், கரெக்ட். ஆஹா, பாக்க எவ்வளவு டெண்டரா இருக்கு. சீக்கிரம் கொடுங்கம்மா, சீக்கிரம் கொடுங்க. பொறுமையா சாப்பிடுடா, பர்ஃபி எங்கேயும் ஓடி போகாது. அம்மா, செம்ம டேஸ்ட்மா இந்த பர்ஃபி. வேர்க்கடலை பர்ஃபி, வேர்க்கடலை பர்ஃபி தான்மா. ஆஹா, என்ன ஃப்ளேவர், என்ன டேஸ்ட். என்னை விட்டு தனியா சாப்பிடுறியடா, எனக்கு ஒரு வாய் கொடுடா. இந்தாங்கம்மா, உங்களுக்கு இல்லாமையா? நல்லா டேஸ்டா இருக்கு. குட் ஸ்நாக்ஸ். டேய் ராஜு, மணி 5டா, மேட்ச் கிளம்பலாம் வா. அப்ப இருட்டாகிட்டே போகும், சீக்கிரம் போனாதான் விளையாடிட்டு வர முடியும். வா. என்னது, கிரிக்கெட் மேட்சா? அத பத்தி ராஜு என்கிட்ட எதுவுமே சொல்லலையா மணி? டேய் ராஜு, என்னடா என்கிட்ட மேட்சுக்கு போறேன்னு சொல்ல மாட்டியா? ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கொஞ்சமாச்சு படிக்கலாம்ல. அம்மா, எனக்கு இன்னும் புக்கே தரலம்மா, அப்புறம் எப்படிமா படிக்கிறது? நான் மேட்சுக்கு போறத சொல்ல மறந்துட்டேம்மா உங்ககிட்ட. நான் சொல்லாம என்னைக்காவது போயிருக்கேனாமா? நல்லா பேச கத்துக்கிட்டாடா. போய் நல்லா விளையாடுங்க, வின் பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். அப்புறம் 7 மணிக்குள்ளலாம் வீட்ல இருக்கணும், புரியுதா? டேய், அந்த கிரவுண்ட்ல பாழடைஞ்ச வீடு ஒண்ணு இருக்கே, என்னடா ஆச்சு அது? 6:59 நான் கூட்டிட்டு வந்து விட்டுறேம்மா ராஜுவை. இன்னைக்கு ஜெயிக்க போறது நம்ம மஸ்கிட்டோ டீம் தான். அப்புறம் அந்த வீடு பத்தி கேட்டீங்கல்ல, அந்த வீட்ல பேய் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா தெரியலம்மா. சரிம்மா, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க வரோம். பாய். ஆமா, நம்ம டீம் தான் ஜெயிக்க போகுது. பாய்மா, பாய். என்னடா இது, ஏதோ எரிக்கல் மாதிரி இருக்கு. நம்ம ஊர் பக்கம் வேற வருது. ஏய், என்னப்பா அது வானத்துல? ஏதோ நெருப்பு மாதிரி இருக்கு. ஓ, எரிக்கல்லா அது?
என்ன இனியா, இன்னும் உங்க டீம் ஆளுங்க வரலையா? ஒருவேளை பயந்து ஓடிட்டாங்களா? வேணும்னா சொல்லு, மேட்சை வேணா கேன்சல் பண்ணிடலாம். எப்படி? டேய், நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம். இன்னும் 5 மினிட்ஸ்ல ராஜுவும் மணியும் வந்துருவாங்க. அப்புறம் தெரியும் உங்களுக்கு ஜெயிக்க போறது மஸ்கிட்டோ டீமா இல்ல காக்ரோச் டீமான்னு. அது வரம் பார் ராஜு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மணிக்கு பதில் இன்னைக்கு நித்யா விளையாடுவா. மணி இன்னைக்கு மேட்சுக்கு வரல. ஏன்டா, ஏன் என்னாச்சு? எதுக்கு மணி வரல? நம்ம கிட்ட மேட்ச்க்கு வரேன்னு தான சொன்னா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணியும் மேட்சுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருந்தான். வர வழியில மணியோட அப்பா அவனுக்கு யூனிஃபார்ம் தைக்க கூட்டிட்டு போயிட்டாரு. அதான் மணி வரல. ஆமா, என்னடா சத்தம் அது? ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க, அந்த வீடு எரியுது. ஃப்ரெண்ட்ஸ், கீழே பாருங்க, ஒரு சின்ன எரிக்கல் விழுந்திருக்கு. அதனால தான் அந்த வீடு எரியுது போல. அந்த பழைய வீடு இப்படி எரியுது. இப்போ நம்ம என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ்? ஏய், யாரையாச்சும் உதவிக்கு கூப்பிடுங்க. சீக்கிரம். அட என்ன அது, அந்த பழைய வீட்டுக்கு மேல புகையா வருது. ஓ மை காட், அந்த வீடு எரியுது. என்னாச்சு பசங்களா, என்னாச்சு? ஏன் அந்த வீடு எரியுது இப்படி? அங்கிள் அந்த வீட்டுக்கு மேல ஒரு சின்ன எரிக்கல் விழுந்துருச்சு. அதான் இப்படி எரியுது அங்கிள். ஹலோ ஃபயர் சர்வீஸா? இங்க ஒரு வீடு எரியுதுங்க, சீக்கிரம் வாங்க. அட்ரஸ் சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. திடீர்னு ஒரு இந்தியன் பேங்க் ஆப்போசிட்ல ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோடு எண்டில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்ட்ல தாங்க இருக்கு வீடு. சீக்கிரம் வாங்க. ஃபயர் இன்ஜின் வருது. சீக்கிரம் தள்ளிப்போங்க. சீக்கிரம் ஏரிய மேலே ஏத்துங்க. கோய். முகமது, பைப்பை வெளியே எடு. ஜான் நெருப்பு அதிகமாகுது. சீக்கிரம் அந்த குழாவை ஆன் பண்ணு. சார், தண்ணி குழால பைப் இப்பதான் செட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்க. அப்படியா? முகமது, நீ மண்ணெல்லாம் அள்ளி அந்த வீட்டு மேல போடு. முடிஞ்ச அளவுக்கு அந்த மண்ணெல்லாம் போட்டு அந்த வீட்டுல இருக்க தீய அணை. சார் தீ வேகமா பரவுது. சார், தண்ணியை ஆன் பண்ணிட்டேன். முகமது, தண்ணியோட ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணு. இன்னும் சீக்கிரம். எப்பா, எவ்வளவு ஸ்பீடா வருது தண்ணி. எப்படி இருந்த வீடு இப்ப எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? சூப்பர் அங்கிள், எல்லா நெருப்பையும் அணைச்சிட்டீங்க. ஓ மை காட். சார் பின்னாடி பாருங்க, அந்த கார்ல நெருப்பு திரும்ப எரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முகமது, தண்ணி ஆன் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க பசங்களா? நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன். நீங்க நெருப்பு பார்த்து பயப்படாம பெரியவங்க கிட்ட சொல்லி அவங்க எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுனால தான் எங்களால உடனே வர முடிஞ்சது. நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ சார், இப்படி ஹீட்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி தண்ணியெல்லாம் அடிச்சு நெருப்பு அணைச்ச நீங்க தான் சார் ஹீரோ. இல்ல ரியல் ஹீரோ நீங்க தான் சார். எஸ் சார், நீங்க தான் ரியல் ஹீரோ, சூப்பர் ஹீரோ. சார், இந்த நெருப்பு அணைச்சிட்டீங்க. நல்ல வேளை உள்ள யாரும் இல்ல, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. சார், இந்த புகை வருது, அது எப்ப ஸ்டாப் ஆகும் சார்? பசங்களா, பொதுவா நாம நெருப்பு அணைச்ச உடனே வர மாதிரி சாதாரண புகை இது இல்ல. இந்த புகை வர்றது நிக்க குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். பை அங்கிள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபயர் ஆனா அதை தடுக்க முடிஞ்ச அளவுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வாங்கி வச்சுக்கோங்க. அது நமக்கும் நல்லது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஓகேவா? சேஃபா இருங்க. பை.